ஹாய். நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படின்றத வச்சு எழுதின ஒரு கதை. நேரம், முடிவுகள் இதை மையப்படுத்தி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரி. கதையோட பேர் வந்து முடிவும் முதலும். கதைக்குள்ளே போகிறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங். அப்படியே அந்த பில்டிங்குள்ளே போகிறோம். ஒரு வீடு, அதுக்குள்ளே ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூமில் ஒரு அலாரம் கிளாக்கில் காலையில் 7 மணிக்கு அலாரம் அடிக்குது. அலாரம் அடிச்சிட்டு இருக்கும்போது பெட்லேருந்து ஒரு கை வந்து அந்த அலாரமை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் தூங்குது. அதே அலாரம் 7:10க்கு திரும்பவும் அடிக்குது. திரும்பவும் அடிக்கும்போது இப்போ அந்த உருவம் வந்து எழுந்திரிக்குது. அது ஒரு 25 வயசு இருக்கிற ஒரு ஆள். அவன் எழுந்திரிச்சு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு அவனோட மார்னிங் ரொட்டீனை பண்ணுறான். அதை முடிச்சுட்டு அவன் ஹாலுக்கு வரான். ஹாலுக்கு வந்த உடனே ஒரு காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடித்த உடனே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை. சுற்றி முற்றி பார்க்குறான், யாரும் இல்லை. கீழே பார்க்குறான். கீழே பார்த்தா ஒரு பார்சல் இருக்குது. அந்த பார்சல் எடுத்து பார்க்குறான். அந்த பார்சலில் வந்து டு நாட் ஓப்பன், பாஸ் இட் டு சம் ஒன் அப்படின்னு எழுதியிருக்கு. என்னடா இது அப்படின்னு பார்க்குறான். அட்ரஸ் எதுவுமே இல்லை. யாரோ நம்மளை ப்ராங்க் பண்ணுறாங்கடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணுறான். அதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ஒரு வாட்ச் இருக்குது. வாட்ச் எடுத்து அது ஒரு மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அதை கட்டிடுறான். கட்டினதுக்கப்புறம் பார்த்தா அதில் வந்து 23:00 அப்படின்ற டைம் வருது. யாரோ நம்மளை நல்லா ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறான். கிச்சனுக்குள்ளே போகும்போது அந்த வாட்சில் வந்து டைம் ரிவர்ஸில் போக ஆரம்பிக்குது. ஸோ கிச்சனில் போயிட்டு டீ எடுக்கலாமா காஃபி எடுக்கலாமான்ற மாதிரி ஒரு டைலமாவில் இருக்கான். அப்புறம் காஃபி எடுக்கிறான். காஃபி எடுத்தோன்னே அந்த வாட்ச் ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகி 30 மினிட்ஸ் மைனஸ் ஆகுது. என்னடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி காஃபி வச்சுட்டு டீ எடுக்கிறான். டீ எடுத்தால் சரலன்னு இதுவாகி ஒரு 5 மினிட்ஸ் ப்ளஸ் ஆகுது. என்னடா இது, நமக்கு இன்றைக்கி காஃபி தான்ப்பா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வச்சுட்டு காஃபி எடுத்து காஃபி கலந்துட்டு வெளியே போகிறான். அப்புறம் ஹாலில் வந்து ஒரு சோஃபா இருக்குது. சோஃபா முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கான். நேற்று நைட் ஏதோ பண்ணி வச்சுருக்கான். அந்த டேபிளில் பேப்பர்லாம் அங்கங்கே கிடக்குது. அதில் வந்து திவ்யான்ற பேர் போட்டிருக்கு. திவ்யான்ற பொண்ணுக்கு ஏதோ ரெடி பண்ணியிருக்கான். ஸோ பக்கத்தில் இவனோட ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் கால் வருது, திவ்யா காலிங் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறான். பேசும்போது ஹை திவ்யா அப்படிங்கிறான். உடனே அந்த பொண்ணு ஆப்போசிட்லேருந்து சொல்கிறா, கிஷோர் என்னால் இன்றைக்கி வேலைக்கு வர முடியாது, அந்த ப்ரெசன்டேஷன் என்னால் அட்டன் பண்ண முடியாது, இஸ் இட் ஓகே அப்படிங்கிறா. இட்ஸ் ஓகே திவ்யா, நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி உனக்கு பர்த்டேயில் ஏன் நீ வரல அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் சொல்கிறா, அதுக்காக தான் கொஞ்சம் வெளியே போகிறோம், ஓகே அப்படிங்கிறா. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். ஃபோனை வச்சோடனே ஒரு 3 ஹவர்ஸ் மைனஸ் ஆகிடுது. பட் அதெல்லாம் அவன் யோசிக்கலை. இன்றைக்கி அவள் ஆஃபீஸ் வருவா, இந்த கிஃப்ட் அவளுக்கு கொடுக்கலாம், அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம், ப்ரப்போஸ் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் வெள்ளம் இருந்தான். பட்டு அதெல்லாம் எதுவுமே இப்போ நடக்காதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு கிளம்பி ஆஃபீஸ் போகிறான். ஆஃபீஸ் 2 வீலரில் தான் போயிட்டுருக்கான். போய்ட்டு ஒரு சிக்னலில் நிற்கிறான். சிக்னலில் நிற்கும் போது ஒரு சின்ன பொண்ணு ஒன்று வந்து இவங்ககிட்ட பிச்சை கேட்குது. பிச்சை கேட்கும் போது என்ன பண்ணுறான், 5 ரூபாய் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். திரும்பவும் வைப்ரேட் ஆகி ஒரு 1 ஹவர் மைனஸ் ஆகுது. இவன் அதை பெருசாக கண்டுக்கல. ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டான். ஆஃபீஸுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா அந்த ப்ரெசன்ட் பண்ணுறான். எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. கிளைண்ட் எல்லாம் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. மேனேஜரும் செம்ம ஹாப்பி. அவர் வந்து தனியாக கூப்பிட்டு போய் சொல்கிறாரு, கிஷோர் நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலே வந்து நீ வந்து டீம் லீடர் ஆக போகிற, நாங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பொறுப்பு உனக்கு அதிகமாகுது, நீ வந்து டீமை லீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது உனக்கு பயங்கர குஷியாகுது. ஆனால் இந்த முறையும் அந்த வாட்ச் வைப்ரேட் ஆகி ஒரு 2 ஹவர்ஸ் மைனஸ் ஆகுது. ஓகேன்னு சொல்லி அப்புறம் வந்து டேபிளில் உட்காரான். கொலீக்ஸ் எல்லாம் வந்து கங்க்ராஸ் கிஷோர், எப்போ ட்ரீட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அகெயின் ஒரு கால் வருது. அது வந்து இவனோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஏதோ ஸ்கூல் பேர் போட்டு அந்த பேரில் ஒரு கால் வருது. இவன் எப்படியும் நம்மக்கிட்ட கடன் தாண்டா கேட்க போகிறான்ற மாதிரி வச்சு அந்த கால் எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறான். அது அவாய்ட் பண்ணோடனே இவனுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ப்ளஸ் ஆகுது. என்னடா இது, இவ்வளோ நேரம் மைனஸ் ஆகிட்டு இருந்து இப்போ டக்குன்னு ப்ளஸ் ஆகுதுன்ற மாதிரி யோசிச்சு இதை நான் என்னென்னு கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி கீழே போகிறான். ஆஃபீஸ்லேருந்து கீழே போனால் ஒரு பொட்டி கடை, அதில் வந்து ஒரு சிகரெட் வாங்கி சிகரெட் பிடிக்கிறான். சிகரெட் பிடிச்ச உடனே ஒரு 2 ஹவர்ஸ் மைனஸ் ஆகுது. உடனே அதை போட்டு வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்றான். 10 மினிட்ஸ் ப்ளஸ் ஆகுது. என்னடா இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு அப்படியே கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக அது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான். அப்புறம் வந்து கண்டுபிடிச்சிடறான். இவனோட டிசிஷன்ஸ் தான் வந்து அந்த வாட்ச் வந்து டிசைட் பண்ணுது, ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அப்புறம் வந்து உள்ளே உட்காரான். உள்ளே உட்காந்தோடனே அவனுக்கு தோண ஆரம்பிக்குது, இது நம்மளோட டிசிஷன்ஸை ப்ளஸ்ஸு மைனஸ் சொல்லுதுன்னா அப்போ இதை காமிக்கிற டைம் என்ன, ஒருவேளை அதுதான் நம்மளோட லைஃப் டைமோ, நமக்கு இன்னும் அவ்வளோ டைம் தான் இருக்கோ அப்படின்ற ஒரு தாட் அவனுக்கு வர ஆரம்பிக்குது. அண்ட் இஸ் இட் பாசிபிள்ன்ற மாதிரி கூகுளெலாம் சர்ச் பண்ணுறான். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு வருது. இவனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. பதட்டம் ஆகிட்டு இருக்க டைமில் அகெயின் அவன் வாட்சில் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் தான் பாக்கி காமிக்குது. அதில் அந்த டைமில் வந்து திவ்யா கிட்டேருந்து ஃபோன் வருது.
எக்ஸாக்டாக 3 hours 10 minutes நான் வாட்சில் காமிக்குது. அப்போ திவ்யா கிட்டேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே இப்போ இது எடுக்கலாமா வேணாமா, ஆல்ரெடி அவகிட்ட பேசும்போது டைம் மைனஸ் ஆச்சு, இப்போ மைனஸ் ஆகுமா ப்ளஸ் ஆகுமா தெரியாது, என்ன ஆகும்னு ஒன்றும் புரியாமல் அந்த ஃபோன் எடுக்கிறான். எடுத்த உடனே அந்த சைட்லேருந்து திவ்யா வந்து கிஷோர் நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என் வீட்டுக்கு வர முடியுமா, நான் உனக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறா. கிஷோருக்கு பயங்கர ஹாப்பியாகவும் இருக்குது, ஒரு மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பயமும் இருக்குது. சரி திவ்யா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணுறான். ஃபோன் கட் பண்ணோன்னே அவன் எதிர்பார்த்த மாதிரி 3 hours மைனஸ் ஆகிடுச்சு. மைனஸ் ஆகிட்டோடனே இப்போ இவங்ககிட்ட இருக்கிறது வெறும் 5 minutes தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுனே இவனுக்கு புரியல. ஒரு மாதிரி பக் 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 பக்குன்னு நெஞ்சு அடிச்சிக்குது. இவன் வாழ போகிறதே இன்னும் 5 நிமிஷம் தானான்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆஃபீஸ் முடிய போகிற டைம் எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது. அவன் டேபிளில் இப்படி கை வச்சுட்டு கை எடுக்கிறான். அந்த கை வச்ச இடம்லாம் அப்படியே வேர்வையாக வச்சு இருக்குது. இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கும்போது அவனோட கொலீக் ஒருத்தன் வந்து கிஷோர் ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். அவன் போயிட்டான். ஆஃபீஸில் எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ இவனுக்கு இருக்கிறது வெறும் 1 நிமிஷம் மட்டும்தான் அந்த வாட்சில். அப்போது ஒரு அலர்ட் மெசேஜ் வருது அந்த வாட்சில் இருந்து. அந்த அலர்ட் மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, இதை நீ கிளிக் பண்ணால் ரீசெட் பண்ணிக்கலாம் உன்னோட வாழ்க்கையை, நீ திரும்பவும் வாழ்வ, இதே நாள் உனக்கு திரும்பவும் ஆரம்பிக்கும், பட் இந்த மெமரிஸ் எல்லாம் உனக்கு எரேஸ் ஆகிடும் அப்படின்றது இங்கிலீஷில் எழுதியிருக்கு. இஃப் யூ கிளிக் யூ கேன் ரீசெட் த லைஃப் வித்தவுட் த மெமரிஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக எல்லாமே இன்றைக்கி நல்லா தான் நடந்திருக்கு, இதெல்லாமே இன்றைக்கி போயிடுமா, இல்லை இவன் செத்து போயிடுவானா அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல நான் வந்து 2 கிளைமேக்ஸ் வைக்கிறேன். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எந்த கிளைமேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளைமேக்ஸ் 1 வந்து அவன் இந்த மாதிரி ஒரு யோசனையில் இருக்கும்போது வாட் எவர் இட் இஸ், என் லைஃப் நான் இதுதான் டிசைட் பண்ணியிருந்தேன், என்னோடய டிசிஷன்ஸ் என்னோடய சாய்ஸஸ், ஐ கேனாட் சேஞ்ச் இட், என்னால் எதுவுமே மாற்ற முடியாதுன்ற ஒரு எண்ணத்தில் அவன் இருந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே டைம் ரன் ஆகிட்டே இருக்குது. ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணுறோம், பிளாக், அவ்வளோதான், இதோட படம் முடியுதுன்ற மாதிரி. கிளைமேக்ஸ் 1. கிளைமேக்ஸ் 2ல் வந்து அவன் அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 10 செகண்ட் இருக்கும்போது அவன் ரீசெட் பட்டனை ப்ளஸ் பண்ணிடுறான். ப்ளஸ் பண்ண உடனே அவன் வாழ்க்கை திரும்ப ரீசெட் ஆகுது. காலையில் 7 மணி அதே மாதிரி அலாரம் அடிக்குது. ஆனால் இந்த முறை அவன் அலாரம் அடிக்கும் போதே எழுந்திரிக்கிறான். வேணும்னு எழுந்திரிக்கல, அதாவது யோசனையில் எழுந்திரிக்கல, ஒரு சப்கான்ஷியஸ் தாட் அவனுக்குள்ளே இருக்குது. எழுந்திரிச்சிட்றான். எழுந்திரிச்சு அவன் பாட்டு அவனோட ரெகுலர் ரொட்டீன் போயிட்டுருக்கான். என்ன நடந்தது எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடித்த உடனே போய் ஓப்பன் பண்ணுறான். இந்த முறை அவன் வாட்ச் எடுத்து கட்டும் போது அந்த வாட்சில் 24ன்னு ஆரம்பிக்குது டைம். போன முறை அவன் வந்து ஸ்னூஸ் பண்ணதுனால அவனுக்கு 1 hour மைனஸ் ஆயிருந்தது. இந்த முறை அவன் ஸ்னூஸ் பண்ணாததுனால அவனுக்கு 24ன்னு ஆரம்பிக்குது டைம். இதோடு அப்படியே நம்ம வந்து படம் க்ளோஸ் பண்ணுறோம். இது கிளைமேக்ஸ் 2. தேங்க்யூ. படம் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள். எந்த கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு, இல்லை எதுவுமே நல்லா இல்லடா சுத்த வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள். எனி ஃபீட்பேக்ஸ் இஸ் வெல்கம். இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. நீங்கள் மேலும் மேலும் கொடுக்குற ஆதரவில் தான் என்னால் அடுத்தடுத்த கதைகள் சொல்ல முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.